படி, அதனாலதான் இந்த பட்டியல் இருந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேக்குறோம். இன்னைக்கு பேசுறாங்கல்ல, நம்ம தலித்து என்ன தலித்தல பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க? ஒருத்தன் பட்டியல் வேணுங்கிறா, ஒருத்தர் பட்டியலுக்குள்ள இருக்கணுங்கிறா. நாம இந்தியா முழுக்க தலித்தா இருக்கணும் தெரியுமா? நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சிரிங்கிட்டு இருக்காங்க சில பேர். தெரியுமா உங்களுக்கு யாருன்னு தெரியும்? அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். தலைவா எது தலைவா, இங்க பள்ளர் எது தேவேந்திர குல வேளாளர், இங்க பறையர். இதே மக்கள் மகாராஷ்டிரத்துல இருக்கிறா. எஸ்சி பட்டியல வச்சிருக்கானா? வச்சிருக்கானா? அவன கூட இடஒதுக்கீடு கொடுக்கறானா? கிடையாது. எங்க வச்சிருக்கான்? அதர்ஸ்ல வச்சிருக்கான். நம்ம எல்லாம் ஒண்ணு தலித்துன்னு சொன்னீங்க, போராட முடியுமா உங்களால? இந்தியா முழுக்க அந்த பட்டியல வாங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பட்டியல ஏன் வேணும்? ஐயோ உங்களுக்கு சலுகை போயிடும். நீங்க பட்டியல இருந்து வெளியே விட்டா உங்களுக்கு சலுகை இல்லாம போயிடும். வேணாங்கிற சலுகை வேண்டாம். என்ன கொடுத்த? என்ன கொடு? இட ஒதுக்கீடு கொடுத்தா செருப்பு கலத்தி அடிப்பேன். எதை கொண்டு அடிப்ப? செருப்ப கலத்தி அடிப்பேன். நீ கொடுக்க வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. எது? தமிழனா பிறந்த எனக்கு பெற வேண்டியது இட பங்கீடு. இங்க எவனை இட ஒதுக்கீடுன்னு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை. தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரையும் எங்க அண்ணன் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி எதுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு கொடுத்துடலாம். இன்னும் புரிய முடியுமா சொல்லட்டுமா? நாம ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, சொத்தை என்ன பண்ணுவோம்? பங்கு பிரிப்போம். ஒதுக்குவா செய்வோம். ஒதுக்குறது யார் வேலை? முடிச்சவைக்கு வேலை, முள்ள மாதிரி வேலை. யாரு வேலை? இங்க பங்கீடு கொடுக்கிற சகோதரர்களுக்கு பங்கீடு கொடுக்கணும். ஒதுக்குறது மத்தவனுக்கு தான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்க. ஆட்சியில் இருக்கவன் எவன்? அவன் நம்மளை ஒதுக்குறான், அதனாலதான் ஒதுக்கீடு கொடுக்கறான். இப்ப நாங்க அப்படி கேட்கல. ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம், பங்கீடு தான் வேணும். இடப்பங்கீடு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலுக்குள்ள 3 சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். அதுல அருந்ததியர் சமயத்திற்கு 3% இட ஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்கான். தப்பில்ல, முன்னுரிமை. பறையரை விட, தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததியர் சமூகம் பின்தங்கி இருக்கிறது. அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை. தப்பில்ல. 18ல 3 முடிஞ்சிருச்சு. ஆனா 15லயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்ற பாரு, அங்கதான் சிக்கலை எழுது. அவனுக்கு 3 முடிஞ்சுன்னா 15ஓட முடிச்சு 15 பிரிச்சிடணும். அதுலயும் எப்படி? முதல் அட்டை நீதே திம்ப, 2வது அட்டை லக்கி பாத்திரம் என்ற கொடுப்பியா? எப்படி அர்த்தம்? இப்ப என்ன தெரியுமா? 40 வருஷம் கழிச்சு நான் முன்னுரிமைக்கு போராடணும். ஐயா என்ன எஸ்சி ஏல போட்டுக்குங்க, என்ன பீல போட்டுக்குங்க, என்ன மேல இப்படி ஒருத்தனை தாழ்த்த ஒருத்தனை ஏத்த, அப்புறம் தாழ்த்த ஒருத்தனை